அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீதியுள்ள கிளை ஆண்டவரே, நீர் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீ பூமியிலே நீதியும் நியாயத்தையும் நடப்பிப்பீர் என்று ஆண்டவரே தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் இன்றைக்கும் ஆண்டவரே செயல்படுகிறீர், நீதியும் நியாயத்தையும் நிலைநிறுத்துகிறீர். அதற்காமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. எங்களோடு பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம். அவர்கள் ஜனங்களுடனே பேசி கொண்டிருக்கையில், அவர்கள் நீங்க முந்தின அதிகாரத்துல பேதுரும் யோவானும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு பாக்குறோம். அவங்க பேசிக்கிட்டு இருக்கப்ப ஆசாரியர்களும் தேவாலயத்து சேனை தலைவனும் சதுசேயரும் அவர்களிடத்தில் வந்து, ஆசாரியர்கள் தேவனுடைய ஆலயத்துல பணி செய்கிறவங்க, தேவாலயத்து சேனை தலைவன் அப்படின்றது அங்க இருக்க ஆலயத்துல கூட்டம் வரும்போது கட்டுப்படுத்துறதுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற போலீஸ் அதிகாரிகள் போன்ற உங்களோட தலைவன். சதுசேயர் அப்படின்றது அப்போஸ்தலர் 23வது அதிகாரம் 8வது வசனத்துல சதுசேயர் உயிர்த்தெழுதலை நம்ப மாட்டாங்க. அவங்க தேவதூதர்களும் ஆவிகளும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு கூட்ட மக்கள். இவங்க அவங்க எல்லாரும் அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதிலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதுனாலும் சினம் கொண்டு, இந்த பேதுரும் யோவானும் ஜனங்களுக்கு உபதேசம் பண்றாங்க, மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த இயேசுவை பிரசங்கிக்கிறாங்க. ஆனா இந்த சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்றவங்க. அதனால அவங்களுக்கு கோபம் சினம் கொண்டு அவர்களை பிடித்து சாயங்காலமாய் இருந்தபடியினால் மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள். பேதுருவையும் யோவானையும் பிடிச்சு சிறைச்சாலையில போட்டு சாயங்காலம் பிடிச்சு அடுத்த நாள் வரைக்கும் சிறையில வச்சிருக்காங்க. வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. பேதுருவோட முதல் பிரசங்கத்துல 3000 பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்கன்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 41வது வசனத்துல வாசித்தோம். இப்ப 2வது பிரசங்கத்துல 5000 பேர் இயேசுவை விசுவாசித்தாங்க. பேதுருவோட பிரசங்கம் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு பேதுரு பிரசங்கித்த போது அந்த செய்தியின் மூலம் தொடப்பட்டு 5000 பேர் இயேசுவை விசுவாசித்தாங்க. மறுநாளிலே ஜனங்களுடைய அதிகாரிகளும் மூப்பரும் வேத பாரகரும் பிரதான ஆசாரியனாகிய அன்னாவும் காய்பாவும் யோவானும் அலெக்சந்தரும் பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தார் யாவரும் எருசலேமிலே கூட்டம் கூடி, ஒரு பெரிய கூட்டம் இங்க கூடுது. அதிகாரிகள், ரோம பேரரசனால நியமிக்கப்பட்ட அதிகாரிகள், ஆலயத்தின் தலைவர்கள், பிரதான ஆசாரியனான அன்னா, காய்பா, யோவான், அலெக்சந்தர், இவங்க எல்லாரும் கூடி இப்ப எருசலேம்ல கூடுறாங்க. சங்கீதம் 2வது அதிகாரம் 2வது வசனம், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த தீர்க்க தரிசன வசனத்தின்படி இங்க எல்லாம் கூட்டம் கூடுறாங்க. இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்களான பேதுரு, யோவான் இவங்களுக்கு எதிரா இவங்கெல்லாம் கூட்டம் கூடுறாங்க. அவர்களை நடுவே நிறுத்தி, நீங்கள்
எந்த வல்லமையினாலே, எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். இப்ப கேள்வி கேட்கிறாங்க. இந்த சப்பானியா இருந்தவன் எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த அற்புதத்தை தான் இங்க கேக்குறாங்க. எந்த வல்லமையினால, எந்த நாமத்தினால இந்த சப்பானிய நடக்க வச்சீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாளியாய் இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதனாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால். இப்ப நீங்க கேக்குறீங்க எப்படி இவன் சுகமானான்னு. அதுக்குரிய காரணத்தை இப்ப பேதுரு சொல்றார். உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவது. இவங்க கேட்ட கேள்விக்கு சரியா பதில் சொல்றாரு. நீங்க இயேசுவ சிலுவையில அறைஞ்சீங்க. தேவனானா மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழ செய்த இயேசுவின் நாமத்தினாலதான் இவன் இன்னைக்கு நிக்கிறான், சொஸ்தமாக்கப்பட்டு நிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிய கடவது அப்படின்னு பேதுரு சொல்றார். வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல் ஆனார். ஒரு வீடு கட்டுறவங்க அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல் ஆனார். அவங்க யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, தேவகுமாரன்னு அவங்க புறக்கணிச்சாங்க, அற்பமா நினைச்சாங்க. ஆனா அவரை மூளைக்கு தலைக்கல்லா தேவன் மாற்றினார். முக்கியமான கல்லா இவங்க புறக்கணிச்சு அசட்டை பண்ணின அந்த கல்ல மூளைக்கு தலைக்கல்லாக தேவன் மாற்றினார் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது சங்கீதம் 118:22 தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்ட வார்த்தை என்னன்னா, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்ற தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. வீடு கட்டுகிற யூதர்கள் இயேசுவை புறக்கணிச்சாங்க, ஆகாத கல்லுன்னு நினைச்சாங்க. ஆனா தேவன் அவரை மூளைக்கு தலைக்கல் ஆக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான கல்லா அதை மாற்றினார். இதே இத 1 பேதுரு 2வது அதிகாரத்துல 4வது வசனம் என்ன சொல்லியிருக்குன்னா, மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கு. மனுஷர் இயேசுவை தள்ளினாங்க, ஆனா தேவன் அவரை தெரிந்து கொண்டார், விலையேற பெற்ற அந்த ஜீவனுள்ள கல்லு அப்படின்னு சொல்லியிருக்கு. 1 பேதுரு 2வது அதிகாரம் 7வது வசனத்துல, விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. இயேசு கிறிஸ்து விலையேற பெற்றவராய் இருக்கிறாரு. விசுவாசிக்கிறவங்களுக்கு. கீழ்ப்படியாதவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடருக்கேதுவான கல்லும் விழுதற்கேதுவான கண்மலையுமாயிற்று. அவரை விசுவாசிக்காம கீழ்ப்படியாம இருக்கிற ஜனங்களுக்கு அவர் தள்ளப்பட்ட கல்லா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இயேசுவை யூதர்கள் புறக்கணிச்சாங்க, ஆனா தேவன் அவரை மூளைக்கு தலைக்கல்லா மாற்றினார். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறது இயேசு மாத்திரம்தான். ரட்சிப்பு இயேசுவின் மட்டும்தான் உண்டாகுது. இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து சொல்லும் போது கூட தேவதூதன் சொப்பனத்துல பேசும்போது கூட மத்தேயு 1வது அதிகாரம் 21வது வசனத்துல, அவள் ஒரு குமாரனை பெறுவாள். யோசேப்புக்கு
தூதன் வந்து பேசுறாரு. அப்ப வந்து அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ரட்சிப்பு வந்து இயேசுவினால் மாத்திரம்தான் நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் பூமி மனுஷருக்குள்ளும் உள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். வேற நாமமே கிடையாது, வேற பேரே கிடையாது. வானத்தின் கீழேயும் மனுஷருக்குள்ளேயும் இயேசுன்ற நாமத்துலதான் ரட்சிப்பு இருக்கு. வேற ஒரு நாமம் கட்டளையிடப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு சொல்றத இந்த இதுல வாசிக்கிறோம். அப்ப இந்த நாள்ல என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, பேதுருவையும் யோவானும் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறப்ப ஒரு கூட்டம் வந்து அவங்க மேல கோபப்பட்டு அவரை பிடிச்சிட்டு போய் சிறைச்சாலையில போட்டாங்க. பேதுருவோட வசனத்தை கேட்டு 5000 பேர் இயேசுவை விசுவாசிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கூட்டம் கூடுறாங்க. அவங்க பேதுருவையும் யோவானையும் கூப்பிட்டு, நீங்க வந்து எந்த வல்லமையினால எந்த நாமத்தினால இந்த பிறவி சப்பானிய எழுந்து நடக்க வைத்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. பேதுரு பரிசுத்த ஆவியினால நிரம்பி பதில் சொன்னத தியானித்தோம். நீங்க சிலுவையில அறைந்த இயேசுவ தேவன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க பண்ணினா, அந்த இயேசுவோட நாமத்தினாலதான் இவன் சுஸ்தமாக்கப்பட்டான். வீடு கட்டுகிறவர்களால அற்பமா எண்ணப்பட்ட கல் வந்து இயேசு கிறிஸ்து. அதாவது யூதர்கள் இயேசுவை புறக்கணித்தாங்க. அப்படிப்பட்ட இயேசுவை தேவன் வந்து மூளைக்கு தலைக்கெல்லாம் மாற்றினார். முக்கியமான கல்லா, விலையேறப்பெற்ற கல்லா மாற்றினார். இயேசு இல்லாம நமக்கு ரட்சிப்பு கிடையாது. அவர்தான் நம்மளுடைய இரட்சகர். பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை தருகிறவர். வானத்தின் கீழங்கும் பூமியில எந்த வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. இயேசுன்ற நாமம்தான் நம்மளை ரட்சிக்கும் அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை நாங்கள் விசுவாசித்து ஆண்டவரே உம்மை அறிந்து கொண்டு உம்மை உத்தமமாய் சேவிக்க எங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம். எல்லா விதத்திலையும் உம்மை கனம் பண்ணுகிறவர்களாய் ஆண்டவரே நாங்கள் காணப்பட கிருபை செய்யுங்க. ஆண்டவரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை இல்லாமல் எங்களுக்கு ரட்சிப்பு இல்லை என்று நாங்க இந்த நாள்ல தியானித்தபடி எங்களை எல்லா பாவத்திலிருந்து விலக்கி ஆண்டவரே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் உம்முடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களாய் எங்களை ஒவ்வொருவரையும் நீர் மாற்றும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம். இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிறவர்களை கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து கொள்ளவும் விடுதலை பெற்றுக்கொள்ளவும் கிருபை தாரும். நாங்களும் சுவிசேஷ பணி செய்ய கிருபை தந்து வழி நடத்துங்க. எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.